ஹாய். ஆப்ஷன் பையிங்கை விட ஆப்ஷன் செல்லிங்கில் தான் மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் யாராவது எப்போவாது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கான ஒரு ஃபுல் கிளாரிட்டி தான் இந்த வீடியோவில் இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோரும் சொல்கிறாங்க கேபிட்டல் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும், கம்மியான கேபிட்டலில் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது ரியல் மார்க்கெட்டில், அதுவும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது. அது என்ன ரீசன்னு பார்க்கலாமா? அதுவும் இல்லாமல் ஆப்ஷன் செல்லர்ஸ் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக நம்ம இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்த்துக்கான நிஃப்டி சார்ட்டு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஒரு சப்போர்ட் இருக்குது. என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23,000 பெஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு ஒரு லைன் அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 23,000 உங்களுக்கு கிரேட் சப்போர்ட்டாக இருக்குது. பாருங்கள், இதில் ஃபஸ்ட் ரிஜெக்ஷன் இருக்குது, தென் செகண்ட் ரிஜெக்ஷன், அதுக்கப்புறமா உங்களுக்கு 23,000லேருந்து சப்போர்ட் எடுத்து அப்சைட் மூவ்மெண்ட் இருக்குது. தென் உங்களுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23,500 இருக்குது. 23,500 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. பாருங்கள், அங்கேயுமே நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஜான்வரி 13th பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ரெண்டுக்கும் இடையில தான் மூமெண்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு. அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இன்பிட்வீனில் தான் மூமெண்ட்டே இருந்திருக்கு. ஈவன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டேட்டில் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம டேட்ஸ் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது நிஃப்டி எக்ஸ்பைரி தேர்ஸ்டே 9, 16, 23, 30 இந்த 4 டேட்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக பாருங்கள், 16th எந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு, தென் 23rd எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக நான் உங்களுக்கு பே ஆஃப் சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக 23,000 தான் சப்போர்ட்டுன்னு பார்த்துருந்தோம். எக்ஸாக்ட் லைன் ட்ரா பண்ணலை, அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குது ரெஃபரன்ஸுக்காக. அப்போது சப்போர்ட் உங்களுக்கு 23,000. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 23,000 புட் ஆப்ஷனை நான் செல் பண்ண போகிறேன். அதாவது 23,000 CE செல் பண்ண போகிறேன். எத்தனை குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டி. அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் 2 lakh rupees தேவைப்படும். இங்கே உங்களுக்கு ஹெட்ஜிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் பாருங்கள். இது 23,000 ரீசெட் பண்ணிக்கலாம் ஒன் டைம். 23,000 PE. இந்த வெப்சைட் பே ஆஃப் சார்ட் காமிக்கிறதுக்காக ஃபைன் பண்ணி எடுத்தது. முன்னாடி புரோக்கர்கிட்ட இருந்துச்சு, இப்போ அது இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம 23,000 PE செல் பண்ணுறோம். எதனால் PE? ஏன்னா அதுதான் சப்போர்ட் உங்களுக்கு. அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், 23,000 PE ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும்தான் செல் பண்ணுறோம். இப்போ நான் அப்படி செல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே என்ன நடக்குது பாருங்கள். என்னோடய பே ஆஃப் சார்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு மேக்ஸிமமாக ப்ராஃபிட் என்ன கிடச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா 1,900 rupees. அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே 1,900 rupees தான். மார்க்கெட் 23,000க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டு. அதே இது மார்க்கெட்டு 23,000க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான். 1 lakh rupeesக்கு 1,900 rupees அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் தான். இன்னும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலையுமே ஃபைன் பண்ணிட்டோம். அப்போது 23,500 CE நம்ம செல் பண்ணுறோம். அதனால் 23,500ன்னு நம்ம 23,500 தான் ரெசிஸ்டன்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அப்போ 23,500 CEயுமே ஒரே ஒரு குவான்டிட்டி செல் பண்ணுறோம். இப்போ என்னோடய பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா 23,000 PE அண்ட் 23,500 CE ரெண்டுமே செல் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 13,050, அதாவது கேபிட்டல்லேருந்து 5%. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 56% இருக்குது. எப்போ உங்களுக்கு மார்க்கெட் 22,800லேருந்து 23,600க்குள்ளே ஒரு வாரத்தில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் 800 to 900 பாயிண்ட்ஸுக்கு உள்ளாடி க்ளோஸ் ஆகும்போது நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுது. அந்த ப்ளூ கலர் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ப்ராஃபிட். அதே இது மேலே க்ரீன் கலரில் டாப்பில் தெரியுது பாருங்கள், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே ப்ராஃபிட். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் T+0. T+0னா டைம் டு டைம், அதாவது
எக்ஸ்பைரி டேயில் என்ன P&L இருக்குது அப்படிங்கிறது. இப்போது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு இடையில க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஒரு டேட் செக் பண்ணலாம். என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா January 16th. January 16th என்ன ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். 23,311 க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போது அந்த ரேஞ்ச் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 23,313 அப்ராக்சிமேட்டாக. அப்போது உங்களுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 13,058 ருபீஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு 13,058 ருபீஸாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து எஸ்டிமேட்டட் மார்ஜின் எவ்வளவா இருக்கும், அந்த ப்ரீமியம் எவ்வளவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2,41,000 ருபீஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காமிக்கட்டுமா? சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகாமல் 1000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குதுன்னு வச்சுக்கலாம். 1000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குது அப்படின்னா எனக்கு வந்து பெரிய லாஸ் இருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் லாஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அன்டிஃபைன்ட், அதாவது அன்லிமிட்டெட் லாஸ் இருக்கும். இங்கே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அவுட் ஆஃப் த மணி நம்ம பை பண்ணுவோம். அதாவது 22,500 இல்லைன்னா 22,600 எடுத்துக்கலாம். 22,600 பிஇயை ஒரே ஒரு குவான்டிட்டி பை பண்ணுவோம், செல்லில் பை பண்ணலாம். அப்படி நான் பை பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ரீமியம் என்ன இருக்குது பாருங்கள், 7 ருபீஸ் தான் இருக்குது. இப்படி நான் பை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய லாஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரைப் ஆகுது. சப்போஸ் இது வந்து 23,600க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம இது வந்து ஆட் பண்ணுறோம். 23,600 650 போட்டு பார்க்கலாம். 23,650 சிஇ நான் வந்து பை பண்ணுறேன். எகெயின் சொல்கிறேன், ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம ரெண்டையுமே பை பண்ணுறோம். அப்படி 23,650னா கூட ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 83 ருபீஸ் ரொம்ப அதிகம். ஸோ 23,800 எடுத்துக்கலாம். 23,800 சிஇ பை பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் 44 ருபீஸ் தான். ஓகே, இங்கே தான் உங்களுக்கு மேஜிக் நடக்குது பாருங்கள். 22,800லேருந்து 23,600க்கு உள்ளாடி எங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலுமே நான் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பேன். இங்கே என்னோடய மேக்ஸிமம் லாஸ் பாருங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அதே மாதிரி எஸ்டிமேட்டட் மார்ஜின் பாருங்கள், லாஸ்ட் டைம் பார்த்ததை விட 50% உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. மேபி தப்பாக கூட இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு 50% மார்ஜின் தான் தேவைப்படுது. இன்னொன்று என்னென்னா நம்ம இவ்வளோ 44 ருபீஸ் ப்ரீமியமே நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஒன்லி 6 ருபீஸ் 7 ருபீஸ் ப்ரீமியம் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது உங்களுக்கு 23,800 சிஇ அண்ட் 22,600 பி ரெண்டுமே 0 ஆனால் கூட அந்த 147 ப்ரீமியமும் அந்த 26 ப்ரீமியமும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இங்கே உங்களுக்கு மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு வீக்கில் உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நீங்கள் எப்போ எந்த வீக்கில் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா இதில் 23,500 உங்களுக்கு சப்போர்ட் ஆகும், 24,000 ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். அப்போ கூட உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டுக்கு வாய்ப்பில்லை. சப்போஸ் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 23,500க்கு மேலே சப்போஸ் மார்க்கெட் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 more லாட் பை பண்ணணும். 23,500 சிஇயில் 1 லாட் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து அப்சைடு மூமெண்ட் கொடுக்கும்போது ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் உங்களோட அந்த ரேஞ்சுக்கு உள்ளாடியே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான லாஸில் தான் இருப்பீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். 23,000லேருந்து 23,500க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ராடே ப்ராஃபிட் 2,000 ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பைரி டேயில் 1,900 ருபீஸ் லாஸும் தான் இருக்கும். முன்னாடி பார்த்த மாதிரி அன்டிஃபைன்டு லாஸ் இருக்காது. சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு இன்னும் புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஹியூஜ் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், அன்டிஃபைன்டு ப்ராஃபிட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூமெண்ட் கொடுக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணணுமே தவிர ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணக்கூடாது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள், 98,000 ருபீஸ் தேவைப்படுது. இன்னும் ப்ராப்பராக ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் வந்து 50,000 ருபீஸ் 40,000 ருபீஸ் அந்த மாதிரி தான் தேவைப்படும். நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக மாத்திரம்தான் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீபில்டு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது.
எக்காரணத்தை கொண்டு இந்த சைட்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணலை. எங்களுக்கு வந்து இந்த பே ஆஃப் சார்ட் வந்து தேவைப்பட்டுச்சு, அதனால மட்டும்தான் இந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டோம். இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பட்டர்ஃப்ளை, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடுது. நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. புல்லிஷ் காலிடர், புல்லிஷ் பட்டர்ஃப்ளை, புல் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ரீபில்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அவைலபிளாகவே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பே ஆஃப் சார்ட்டில் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ப்ரீபில்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சர்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில யூடியூபர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில யூடியூபர்ஸ் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிவிட்டு எந்த ரேஞ்சில் கொடுத்தா நான் என்ன ப்ராஃபிட் கிடைக்கும், சப்போஸ் அது நெகட்டிவாக போனால் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணுவாங்க. ஆனால் எங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டே நீங்கள் வந்து இப்படி ஃபுல் டைம் உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் டெய்லி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஃபுல் டைம் உட்காந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் நீங்கள் ப்ரைஸ் அலர்ட் செட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்படி ப்ரைஸ் அலர்ட் மட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் தூங்குகிற டைமில் கூட நீங்கள் பொசிஷனை எடுக்கலாம். சப்போஸ் யாராவது இதை நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னாலோ இல்லை ஹெட்ஜிங்கை பற்றி இன்னும் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்களுக்கு அதுக்கான வீடியோ இன்னும் ஃபர்தராக கொடுக்குறேன். ஸ்ட்ராட்டஜி கற்றுக்குறேன், ட்ரேடிங் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு thousands lakhs ஸ்பெண்ட் பண்ணி மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.